பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து பேசி வருகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து மறுபடியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தையும் திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது? வேதத்தை கையில் எடுத்துடணும். ஏன்னா இந்த வேதம் ஒரு நாள் மறந்து இருந்துடக்கூடாது. தயவுசெய்து ஃபோனில் எடுக்காதீங்க. சார்ஜ் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக வாசிக்கிற நேரம் தான் சத்துரு அந்த நேரம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அதை தியானத்தை குலைக்கிறதுக்கு எந்த வழியிலும் இடம் கொடுத்துடக்கூடாது. வேதத்தை தியானிக்கும் போது என்ன கிடைக்குது? அவருடைய வசனத்தில் ஆறுதல் உண்டு. அவருடைய வசனத்தில் ஐயா நமக்கு ஒரு வார்த்தை உண்டு. அதனால் தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்கிறது சரியாக இருக்கா பார்க்குறக்காவது கூட எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா. முன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாகியம்மை திருத்திட்டமோ நடத்திடுமே, துயவன் கையில் கழிமல்தா அனுதினமே பனைந்திடுமே, துயவன் கையில் கழிமல்தா அனுதினமே பனைந்திடுமே, திருக்கரத்தா தாகியம்மை திருத்திட்டமோ நடத்திடுமே, துயவன் கையில் கழிமல்தா அனுதினமே பனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாகியம்மை திருத்திட்டமோ நடத்திடுமே, துயவன் கையில் கழிமல்தா அனுதினமே பனைந்திடுமே, துயவன் கையில் கழிமல்தா அனுதினமே பனைந்திடுமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா? எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு. போதும். அடிப்படையே என்னதான்? கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம். ஏன்னா வேதம் சொல்லுது, அதே வசனத்துல அவன் அறிந்திருந்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது காரியம். விசுவாசம்ங்கிறது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம் தான் விசுவாசம். ஏன்னா அநேக நேரத்தில் விசுவாசம்ங்கிறது என்ன நமக்கு தெரியணும்.
அந்த விசுவாசம், பலவித விசுவாசங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே. ஏன்னா உள்ளே இருக்கும்போது பார்த்தா வார்த்தையை கேட்கும்போது மனசில் வரும், நாமளே போய் செத்தவனை ஜெபம் பண்ணி எழுப்பிடலாமான்னு. ஆனால் வெளியே வரணும்னு என்ன செய்யும்? 6 நாளுக்குள்ளே அத்தனையும் மறந்துடும், திருப்பி வந்து ரீசார்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வார்த்தையை கேட்கும்போது அவ்வளோ விசுவாசம் இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், விழுகிற விதையை குறித்து சொல்லும்போது அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? சில நல்ல நிலத்தில் விழுந்த விதை, சில கற்பாறையிலே விழுந்த விதை, சில முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை. 4 விதமான காரியம் இருக்கு. நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன செய்யும்? 1, 10, 60, 60, 100 பலன் தந்து. ஆனா முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது என்னது? உலக கவலைகள் வந்து மயக்கம். 2 தான் முக்கியம். உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். வெளியே போனோன்னா கிட்டத்தட்ட 92% மறந்து போயிடுது. உள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, சபைக்குள்ளே இருக்கும்போது. அதனால தான் பாடுறோம், வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கும்போது தீபமாக என்னை நடத்தும்னு சொல்கிறோம். அநேக நேரங்களில் இது உள்ளே இருக்கும்போது இருக்கு, வெளியே வந்தால் உலக பிரச்சனைகளை கண்டவொன்னு என்ன ஆகுது? நாம் மாறி போயிடுறோம். விசுவாசம் வேணுங்க. ஏன்னா அற்ப விசுவாசம் கொஞ்ச காலத்தில் அப்படியே வரும். ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுறது, இது அற்ப விசுவாசம். சில நேரத்தில் அவிசுவாசம் எல்லாருக்கும் வருது. அவிசுவாசங்கிறது என்ன? விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். சில நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், பதில் கிடைக்கணும். தேவன் இருக்காரா இல்லையா, அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் இருக்க போய் தான் நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஐயா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் இங்கே சொல்றாரு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தானா? மரணத்தை காணாதபடி. மரணத்தையே காணலை. ஏன்னா மரணம் வந்து ஒரு தோல்வியை குறிக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் தோல்வி நம்ம சைடில் வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வாழ்க்கை, நம்ம ஆண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற வேண்டும். நாம பாடுறோம்ல, எனக்கு உதவி வேண்டும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வையோ. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாடிது, இங்கு அகமகிழ்வோம் அக்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாகிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாகிற்று. கைகொட்டி பாடுங்களே, கர்த்தர் செய்வது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே.
தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மரணம்ங்கிறது தோல்வியை கொண்டு வந்துடக்கூடாது. சிலுவையிலே இயேசு என்னதான் செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் சங்கிலிகள் முறிவட்டன, எழுந்தார் என்ற ஜொனி எங்கும் கேட்குது. மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆமா. எனக்கு அன்பானவர்களே, ஏனோக்கு மரணத்தை பார்க்கல. இன்னைக்கு அநேகருக்கு மரணம்னா பயம். ஒரு சமயத்தில் ஒரு வேலைக்காரன் இருந்தான் ஒரு எஜமான்ட்ட. அந்த வேலைக்காரன் ஒரு நாள் காய் வாங்க எஜமான் அனுப்புனார். முதலாளி, போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டாரா, வர்றையா அப்படின்ட்டு போனார். கூடையை தூக்கிட்டு போனார். இப்போ தான் பையன் அங்கேயே கட்டி கொடுப்பாங்க சில நேரம். அந்த காலத்தில் கூட தான் தூக்கிட்டு போவாங்க. இவர் கூட காய்கறி கூடையை தூக்கிட்டு போனார். போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது? இவர் போய் காய் வாங்க போகிற இடத்துக்கு வழக்கம் போல் போனார். இடது பக்கம் மூலையில் ஒருத்தர் உட்கார்ந்து இவரையே பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு என்ன நம்மளே பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தார். கிட்ட போய் கேட்டார், என்னங்க என்னையே பார்த்துக்கிட்டீங்க, என்ன நீங்கள் யார்? நானா மரணத்தின் தூதன். என்னையா பார்க்கணும்? இல்லை, சும்மா பார்க்க வந்தேன், அவ்வளோதான். மரணத்தின் தூதன்னு சொன்னானோ இல்லையோ, இவனுக்கு பயம், கூடையும் விட்டுட்டான், வந்த வேலையும் மறந்துட்டான். நேரம் எங்கே ஓடினார்? எஜமான் வீட்டுக்கு ஓடினான். என்னடா வெறுங்கையோட வர? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் எனக்கு பயம். ஐயா, ஒரு 2 நாள் லீவு கொடுங்கய்யா, நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் காய் வாங்க போன இடத்துல ஒருத்தர் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் போய், ஏன் என்னையே பார்க்குறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் மரணத்தின் தூதன்னாரு. சொன்னாரே இருந்தால் எனக்கு மனசே குழம்பி போச்சியா. 2 நாள் நான் போயிட்டு வரையா, தயவு செய்து விடுப்பு கொடுங்கன்னார். சரிப்போ அப்படின்ட்டு இவர் காய் வாங்க அந்த கூடை எடுக்கிறதுக்கு வந்தார். அதே இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தார். இவன் சொன்னாள். இவர் போய் கேட்டார், என்ன எங்கள் ஆளை ரொம்ப பயமுறுத்திட்டீங்களோ? அவர் இப்போ மதுரைக்கு போயிட்டார் தெரியுமா? பயம்லாம் அவர்கிட்ட கிடையாது, போயிட்டார் பரப்பிட்டு. மரணத்தின் தூதன் சொன்னானா, சரியாக தான் போய்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி சாயந்தரம் கரெக்டாக அவருக்கு மதுரையில் தான் அப்பாயின்மெண்ட்டுன்னாராம். ஏன்னா மரணம் என்பது நிச்சயம், ஆனால் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. எனக்கு அன்பாருடைய ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. பிரசங்கி சொல்றார், பிறக்க ஒரு காலம் உண்டு. ஆமா, மறந்துடாதீங்க. ஆனா மரணம் என்பது தோல்வி அடையாளமாக கிறிஸ்து ஜெயம் பெற்றார். அதனாலதான் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அதனாலதான் அந்த மரணத்தை கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிற இந்த சரீரம் அழகுள்ளதாய் எழுந்திருக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். யோவான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலன் கொடுக்கும். எனக்கு ஒரு கோதுமையை போடுறோம், அது உள்ளே போய் அப்படியே செத்து தான் என்ன செய்யுது, பல காரியங்கள் வெளிவருது. அழிவுள்ளதாக விதைக்கப்படுகிற இந்த சரீரம் அழகுள்ளதாக எழுந்திருக்கும் போது யாரோட இருக்கணும்? ஆண்டவரோட இருக்கணும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தானா?
அந்த வசனத்தை அப்படி கரெக்டா வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், இவனும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எதுக்கு அடையாளம் சொன்னேன்? ஊழியர்களுக்கு அடையாளம். ஏனோக்கு யாரு? விசுவாசிகளுக்கு அடையாளம் தான். அதனாலதான் விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா எந்த காரியத்தை துச்சமாக நினைக்க சொல்லும். உதாரணமாக பாருங்க, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தாங்க. விசுவாசத்தினாலே மோசே ஒளித்து வைத்து வளர்க்கப்பட்ட முடியாம ஆத்துல விட்டுட்டாங்க. இவ்வளவு விசுவாசத்தில் இருந்தவங்க ஆத்துல விட்டுட்டாங்க. அதை போய் எடுத்து பார்வோருடைய குமாரத்தை சம்பளம் கொடுத்து வளர்த்தா. ஆனா விசுவாசத்திலே தான் பெரியவன் ஆன போது பார்வோருடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்தை வெறுக்கணும்னா விசுவாசம் வரணும். நாம கேட்கிறோம்ல, உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கோருவாயா, உன்னை வெறுத்தாலும் உந்தல் சிலுவை சுமப்பாயா, உந்தல் சிலுவை சுமப்பாயா, உனக்கா மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேயிலார் பாவ புல், மெய்ப்பனில்லாத ஆடுகள் புல்வெளியில் மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மை நாடி ஓடுகின்றாயோ, உனக்காக நான் மதித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் அந்த கேள்விக்கு நாம் என்ன வச்சிருக்கோம்? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை முதல்ல வெறுத்தான். ராஜகுமாரன் வேண்டாம்யா, நான் யாருக்கு பிள்ளை? ராஜாவுக்கு பிள்ளை. இந்த உலக ராஜாவை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷம். உலகத்துல 2 விதமான சந்தோஷம் இருக்கு. நித்தியம், அநித்தியம். எட்டர்னல் இல்லையா? இட்டர்னிட்டி, நித்தியத்துவம். இன்ஹாபிட்டன்ஸ் இட்டர்னிட்டி, நித்தியவாசி. ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், நித்தியவாசி. அதான் இன்ஹாபிட்டன்ஸ் இட்டர்னிட்டி. ஏன்னா இன்னைக்கு நித்தியம்ங்கிறது அநித்தியம் இருக்கு. ரெண்டும் காண்கின்ற எல்லாமே அநித்தியம், காணாதவைகள் தான் நித்தியம். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு அது புரியலை. அதான் அவன் என்ன பண்ணா, அநித்தியமான பாவ சந்தோஷம் கொஞ்ச நேரம். ஏன்னா இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களை கரைப்படுத்தி கொண்டவர்கள். ஒரு நாள் அந்த ஒரு 2 நிமிஷம் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் வெறுத்துடக்கூடாது. இவன் பார்த்தான், விசுவாசத்தில் பெரியவனான போது செஞ்சா பார்வோனுடைய குமாரத்தின் மகன், எனக்கு அந்த பட்டமே வேண்டாம், அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், அனுபவிப்பதை பார்க்கிலும்
கிறிஸ்துவின் ஜனங்களோடு கூட தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏன்னா இவன் படிச்சான், சாதாரண ஆள் இல்லை. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருக்கும்போது அப்போஸ்தலர் 7:22 எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது அங்கே ஒன்றும் வேகலை. அப்படியே ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டார், ஆட்டு போய் போன்ட்டார். கடைசியில் ஆண்டவர்கிட்ட வரும்போது வந்துட்டேங்க வந்துட்டேன் அப்படிங்கிற அளவு திக்குவாய் வந்து கொண்டு வந்தார். ஏன்னா சின்ன பிள்ளைய பாடும், ஹீரோவா இல்ல ஜீரோவா இயேசுவின் பின்னே ஓடிவா, கட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. ஹீரோவா இல்ல ஹீரோவா இயேசுவின் பின்னே ஓடிவா, கட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. யோனாவை போல் யோசேப்பை போல் யோபுவை போல் மாறு இல்லையா? யோனாவை போல் யோசேப்பை போல் யோபுவை போல மாறு. ஏமா எப்படி செஞ்சாலும் ஹீரோ ஆக முடியாது. ஆண்டவர் பார்வையில் படிப்பெல்லாம் குப்பை. மோசே சகல சாஸ்திரங்களையும் படித்து கொண்டு வந்தா. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, விசுவாச வாழ்க்கையில் பார்வோனுடைய குமாரத்தின் மகனே வேண்டான்ட்டான். இவன் எல்லாம் படித்தவன் தான். ஆனால் இந்த கல்வி எதுக்காக உதவுச்சா? 40 வருஷம் அவன் அதிகமாக பேசுனது யாரோட தான்? ஆடுகளோட தான் பேசினான். அதிகமாக பேசிக்கிட்டு அங்கே தான். எனக்கு அன்பானுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலையும் பயன்படுத்தணும். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் எதை விசுவாசிக்கணும்? கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே அதுதான் சந்தேகப்பட நடக்காது. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஸ்டோன் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டா போதும், பிரதர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க ஸ்டோன் இருக்காம் பிரதர்? இருக்கட்டுமே இந்த ஸ்டோனை பார்த்து பேசுங்க. நான் ஒரு ட்ரிப் ஒரு அம்மா இப்படி தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், 1 யோவான் 5 பாருங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்க முடியுங்க. அதனால இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த விசுவாசத்தை சொல்லி பாருங்க. மலையே பெயர்ந்து போன்னு சொன்னால் ஆப்டால் இந்த 7 mm கல் போகாதா? நாம் விசுவாசிக்கணும். நான் அதே வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டேன். 1 வாரம் கழித்து அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் என்ன ஆச்சரியம், கல் யூரினில் பொடியாக வந்துருச்சு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஐயா வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருப்பியார்? நான் எதுக்குன்னு கேட்டேன். நான் வந்து ஒரு சாட்சி சொல்லேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். என்ன சாட்சி? மூச்சு திணறல எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க இந்த திணறல் பிழைக்கிறது கஷ்டம்னாங்க. நான் என் காதில் இந்த நம்பரை கொடுத்து ஜெபம் பண்ண வைக்க சொன்னேன். நீங்களும் ஜெபம் பண்ணீங்க. என் காதில் சத்தம் கடிச்சு பதில் பேச முடியல. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சொத்தை கொடுத்துட்டா நான் வந்து சாட்சி சொல்லணுன்னார். நான் எனக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்க இதுக்காக அலைய வேண்டாம். இல்லை நான் பொருத்தனை செஞ்சாலும் வருவேன்னாரு. சரி போங்க வரச்சேன். ஏன் சொல்கிறேன்? விசுவாசம் சுவாசம் இருக்கிற வரைக்கும் போகக்கூடாது. அற்ப விசுவாசம் வந்துடக்கூடாது. நமக்குள்ள அந்த விசுவாசம் சாகிற வரைக்கும். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே நிற்கிறவன் என்னைக்கு மருத்துவத்தை தேடுறோமோ அன்னைக்கே சிலுவையில் சுமந்து தீர்த்த என் நோய்களெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். அதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் 2 சபையிலையும் கண்டு தெரியாத மக்கள் தான். மதுரையில் இருக்க சபையும் திருநெல்வேலியில் இருக்க சபையும். திருநெல்வேலியில் இருக்க சபை கூட்டிகிட்டு வர்றதுக்கே 15 கிலோமீட்டர் வேனில் கூட்டிகிட்டு வரக்கே 4000 வாரம் செலவழிக்கணும். ஏன்னா சிலர்லாம் கூட்டத்துக்காக நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பஸ் விடுறோம்பாங்க. எனக்கு கூட்டத்துக்காக இல்லை, அவங்க நிலைமை அப்படி. 2 கண்டு தெரியாது, அவங்களால வந்து போகிறது கஷ்டம்.
ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வாங்கி வைக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வச்சாலே ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஆகும். ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுத்தலாம். அவங்க பேரும் நிலச்சி நிற்கும், யாரும் வச்சாங்கங்கிறதும். எத்தனையோ நிறுவனங்கள் இருப்பீங்க. நான் புதுசாக வைக்கணும்னு சொல்ல, செகண்ட்ஸை சரண்டர் பண்ண போவீங்களே 15 வருஷம் கழிச்சு, அப்போ கூட வைங்க, 5 வருஷம் இருக்கும். அதே பெரிய கிருபைன்னு நான் நினைப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பேலாம் வந்துக்கிட்டே இருக்கும். தாராளமாக அதனுடைய தொடர்பு கொள்ளலாம். ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் தனி இருக்குது, என்ற கேளுங்க தாரேன். அதே போல் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பில்லு வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் தனி நம்பர் இருக்குது, கேளுங்க தாரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். நான் ரெக்கார்டிங்லேயோ கன்வென்ஷன் கூட்டங்கள்லேயோ அல்லது உபவாச ஜெபங்கள்லேயோ இருந்தால் ஒழிய நானே எடுப்பேன். அப்படி ஒருவேளை எடுக்க முடியாட்டாலும் எடுத்து பதில் சொல்லுவாங்க. நான் வந்தோடனே உங்களோட கூட்டு பேசுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, யார் யார் எந்தெந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களை ஆசீர்வதியும். இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ எதிர்காலத்தில் நிறுத்து கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பிடிவாதமாக இருக்கிறாளே, எப்படியாவது இவருடைய எதிர்காலத்தை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. ஏழ்மை நிலையில் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை நடக்குமா, திருமணம் நடக்குமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் சரீரத்தில் குறைவோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஐயோ எனக்கு அமைந்த புருஷன் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாரே, இதை எப்படி தீர்க்க முடியுமான்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.